பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு தான் ஒவ்வொரு காரியங்களும் செய்ய நம்ம ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை பார்க்கும்போது நீதிமொழி புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே அங்கே 30ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. எவனிங்க நீதிமான் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கம் வசிப்பதில்லை. ரைமிங்காக இருக்குது பாருங்க வார்த்தை. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. ஆனால் நீதிமான்லாம் எப்படி பேசுகிறான்னு சொன்னால் இன்றைக்கி நாங்கள் தாங்க அப்படி வாழ்ந்துன்னு இருக்கோம், துன்மார்க்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஏங்க அவனை குறித்து வேதம் என்ன சொல்லிது பாருங்க. அவன் பூமியில் வசிப்பதில்லைன்றாங்க. நீ அசைக்கப்படுவதில்லை, அவன் வசிப்பதில்லை. ஆனால் நீ தான் நான் சொல்ல தெரியுமா, நாங்களாம் இப்படி கிடக்கிறோம் பாருங்க, அவன்லாம் எப்படி வாழலாம் பாருங்க, அவனுடைய வாழ்க்கை பாருங்க. எப்போ பாரு இந்த துன்மார்க்கம் வாழ்வதை பார்ப்பது தானே உன் வேலையா? நீ யார் என்பது பார்ப்பது உன்னுடைய வேலை கிடையாதா? நீ நீதிமான். இந்த நீதிமான் யார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நீதிமான் எப்படியாப்பட்டவன் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமானை குறித்து வேதனை சொல்லுது, நீதிமான் பனை போல செழித்து லீபுள்ள கேதுரை போல வளர்வான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீ என்ன தெரியுமா, நீ எந்த இடத்துல அந்த பனைமரத்தை பாருங்க, பனைமரம் எங்கன்னா நான் தோட்டத்துக்கு நடுவில் போயிருக்கிறேன், அந்த நீர்க்கால் ஓரமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு கேள்விப்படுதா, ஏன்னா கேட்டு நான் அங்கே போகணுன்னு சொல்லிட்டு ஆசைப்படுதா? அப்படி என்னங்கிறது பனைமரத்தை எங்கன்னா தூக்கிட்டு அப்படி செவிட்டு ஒரு வாரமாக போட்டு போவான், அங்கே அது முளைச்சி வரும். நீ சொல்லு, என்னை எந்த இடத்துல உதவாதவன்னு தூக்கி ஓரம் போட்டால் கூட அங்கே கூட நான் செழிப்பேன், கத்திரி என் கூட இருக்கிறார். ஏன்னா அங்கேருந்து தூக்கி ஓரம் போட்டால் நான் அங்கேருந்து பெருகித்தலே தூரமாக போய்ட்டு வச்சுக்கோங்க, நான் எங்கே விழுறனோ அந்த இடத்துல முளைக்கக்கூடியவனா நான் மாறுவேன். கர்த்தர் என்ன அப்படி நடத்துகிறார். ஏன்னா நீதிமான் அசைக்கப்படுவதில் வேதம் சொல்லியிருக்குது. இந்த பனைமரத்துக்கு ஆமாம் நாங்கள் முளைக்கிறோன்னு சொன்னால் யார் எனக்கு தண்ணி ஊற்றுவாங்க? நான் தோட்டத்தில் இருந்தேன்னா கூட எனக்கு தண்ணி ஊற்றுவாங்க. ஏங்க பனைமரத்துக்கு யாரும் தண்ணியெல்லாம் ஊற்றுங்க? எத்தனை பனைமரத்தை யார் தண்ணி ஊற்றுனாங்கன்னு கேளுங்க. அதை போய் நட்டு வச்சுட்டு வந்து இருப்பாங்க, அது பாட்டுன்னு தானாக கொஞ்ச நாள் கழிச்சு வளரும். அதுவான அப்படின்னா கொஞ்ச நாளில் வளர்ந்து கிடக்கும். எந்த பனைமரத்தினா இந்த பணத்தை இவர் நட்டார் அவர் நட்டார்னு சொல்லுங்களேன். ஏன்னு சொன்னால் நீதிமான இவன் தூக்கி விட்டான் அவனால் அப்படின்னா சொல்ல முடியாது. நீதிமானா கர்த்தரையே உன்னை வழிநடத்துவார். அதனால தான் உனக்கு எவனும் உதவி செய்ய மாட்டான். அதனால்தான் உன் தேவையை சந்திக்க ஆட்கள் வர மாட்டாங்க. நீ யாருக்கிட்ட போய் நின்னாலும் எல்லாருக்கும் உதவி செய்வான், உனக்கு மட்டும் உதவி செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா துன்மார்க்குன்னு தாங்க நீ சொல்கிற பற்றியா, கெட்டவன் சரியில்லாதவன் அவனுக்கு தாங்க எல்லாரும் செய்கிறாங்க. நான் போய் கேட்டால் யாரும் இல்லைண்ணா. ஏன் தெரியுமா, உனக்கு தேவன் உதவி செய்வார். எனக்கு ஒத்தாசையுடன் பர்வத நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்துல எனக்கு வரும். தாவீது பாருங்க ஒரு நீதிமான். அந்த நீதிமானுக்கு உதவி கிடையாது. இந்த உதவி இல்லாத நேரத்தில் அவரோடு கூட இருந்தவர்கள் வருகிற வழியில் பார்த்தீங்கன்னா இவங்கள பிடிக்கலாம் அவங்கள பிடிச்சிடலாம். இந்த வனாந்தர வழியாக யார் வருவாங்க, இவங்க வருவாங்க பாருங்க, இவங்க கிட்ட பிடிங்கலாம், அவங்க வருவாங்க, அப்படி யோசனை கொடுங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறதுமா, அப்படிலாம் கிடையாது. நம்முடைய யோசனை அப்படிலாம் கிடையாது. அவங்ககிட்ட இவங்ககிட்ட பிடுங்கணுன்ற யோசனை வைக்க வேணாம். நம்முடைய யோசனை ஃபுல்லாக அவரை சார்ந்திருக்க வேண்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வத நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்துல எனக்கு வரும். ஒருத்தர் படைச்சாரா? ஆமாம் படைச்சிருக்காரா? படைத்தவர் எனக்கு உதவி செய்வார். அவருக்கு தான் தெரியும் எனக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அவருக்கு தான் தெரியும் உன் தேவையை அறிந்தவர். உங்களுக்கு இன்னது தேவை என்று பரமபிதா அறிந்து வச்சிருக்காரு. உன் தேவையை அறிஞ்சவர், உன் தேவையை பூர்த்தி செய்கிறார். அஞ்ஞானிகள் பாருங்க வீண் வார்த்தையை போட்டு அழுப்புறாங்க. அவங்களுக்கு வேலை என்னன்னா இதை தான். ஆனால் நமக்கு அது வேலை கிடையாதுங்க. நமக்கு தேவன் அநேக காரணம் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ நீதிமானை குறித்து வேதனை சொல்லுது. அந்த நீதிமானை குறித்து தான் வேதனை சொல்லுது, அவன் என்றும் அசைக்கப்படுவதில்லை. இப்போ இல்லை, எப்பவுமே அசைக்கப்படுதுன்னு சொல்லுது. எப்படி அசையாமல் இருக்கிறான்? கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு. அந்த வீடு எப்படின்னு சொல்லுமா, பெரு வெள்ளமா, பெருங்காற்றான், பெருமழையாம், எல்லாம் பெருசு. எந்த பெருசு வந்து நின்னாலும் இதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா, அசைக்க முடியாதனமா இருக்கு. இன்றைக்கி தேவன பிள்ளைகளை உன் வாழ்க்கையில் உன்னை அசைக்கிற மாதிரி ஏதாவது காரியங்கள் தான். ஆனால் வேதம் என்ன சொல்லி தெரியுமா, இன்றைக்கி சொல்கிறேன், வேதத்தின் வார்த்தையை புரிஞ்சுக்கும். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை.
நீ நீதிமான், உன்னை அசைக்க முடியாது. உன்னை அசைக்க முடியாதனால்தான் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? உன் பேரில் குறைவுகளை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க, உன் பேரில் குற்றம் பிடிக்கணும்னு பார்க்குறாங்க. தானியேலின் பேரில் பாருங்கள், அவர்கள் குறைவுகளை கொண்டு வரதுக்கு என்ன காரணம்? குற்றம் பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்? தவறான காரியங்களை கொண்டு வரதுக்கு என்ன காரணம்? தானியேல் பேரில் அவன் நீதிமான் என்று அறிந்து கொண்டார்கள். இந்த நீதிமான் பேரில் என்ன பண்ணலாம்? பிரச்சனை கொண்டு வரணும். எதை கொண்டாலும் முடியாது. தேவன் அவர்களுக்கு துணையாக இருக்கிறார், தேவன் அவர்களை நடத்துகிறார். பார்த்தாங்க, அவருடைய தேவனை வழிபடுற காரியங்களை மாத்திரம்தான் அந்த மனிதனை பிடிக்க முடியும். ஆமாம், பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பலகனி வழியாய் திறந்து அவர் எப்போதும் போல செவப்பட்டார். பத்திரத்தில் கையெழுத்து போடப்பட்ட பிறகு இவங்க எப்படி அதை செய்யலாம்? செய்யக்கூடாது, ராஜாவினிடத்தில் தான் கேட்கணும். இவர் யாருக்கிட்டே போய் கேட்குறாரு, ஒரு தேவனிடத்தில் கேட்குறாரு. குற்றம் பிடிச்சாங்க, கொண்டு வந்தாங்க, அசைச்சிடலான்னு ட்ரை பண்ணாங்க, அசைச்சிடுவோன்னு என்று ட்ரை பண்ணார்கள். அசைச்சா என்ன ஒன்று அங்கே இல்லாமல் ஆக்கிடலான்னு ஐடியா பண்ணாங்க. பார்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, குற்றம் கண்டுபிடிச்சாங்க, கொண்டு போயிட்டு எங்கே போட்டாங்க? அந்த மனிதனை சிங்கக்கெபிலை போட்டார்கள். சிங்கங்கள் கடித்து கொண்டு விடும், காலி பண்ணிவிடும்னு சொல்லிட்டு நினச்சாங்க. அங்கே போனால் அந்த மனிதன் உயிரோடு இருக்கிறான். எவன் அசைக்க வேண்டும் என்று நினைத்தானோ, எவன் துன்மார்க்கமான காரியங்களை செய்து குற்றம் பிடிச்சு ஒரு நீதிமான காலி பண்ண நினைச்சானோ அந்த மனிதனை இல்லாமல் ஆக்கினான். ஏன்னா வசனம் அழகாக அங்கே என்ன கற்றுக் கொடுத்து பாருங்க. துன்மார்க்கன் பூமியில் வசிப்பதில்லை, துன்மார்க்க ஜீவியம் அவன் பூமியில் வசிப்பதில்லை. இந்த துன்மார்க்க ஜீவியம் உள்ளவர்கள் பூமியில் வசிக்க மாட்டான். ராஜா வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி குற்றம் பிடித்து கொண்டு போய் நீதிமான காலி பண்ணு நினச்சிட்டாங்க. ஆனால் நீதிமான் உயிரோடு இருக்கான். ராஜா வந்து கேட்குறாரு, தானியேலே அப்படின்னாரு. தானியேல் ஒரே சந்தோஷமாக சொல்றார், ராஜாவே நீர் வாழ்க. பார்த்தீங்களா, நீதிமான் உயிரோடு நிற்கிறார். நீதிமான் அங்கே என்ன பண்ண, அசைக்கப்படாமல் தைரியமாக நிற்க முடிய மனிதனாக இருக்கிறார். சிங்கம் வந்து அசைச்சிட்டோமா, மனிதர் வந்து அசைவு கொடுப்பாங்களா? அங்கே ராஜ்யம் உனக்கு விரோதமாக எழும்புனாலும் அசைந்து போன, நீ உன்னை நிலைக்க வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், உன்னை நிலைநிறுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உனக்கு உதவி செய்வார். இவருக்கு விரோதமாக யார் எழும்பினார்களோ ராஜா பார்க்குறாங்க, அவங்கள பிடிச்சிடுவா, உள்ளே போடு, கொண்டு வா, நிறுத்து. இப்போ அவர்களும் உள்ளே போகிறார்கள். அவர்கள் கவனிங்க, தரையிலே விழுவதற்கு முன்பாக சிங்கங்கள் என்ன பண்ணுதா, அப்படியே எகிரி பிடிச்சி, தரையில் கூட விழல, டக்குன்னு அவங்கள பிடிச்சி அவளை என்ன பண்ணிச்சு, மென்று சாப்பிட்டு போயிடுச்சு. இப்போ என்னாச்சு, துன்மார்க்கம் பூமியில் வசிப்பதில்லை. உயிரோடு நிற்க முடிஞ்சதா பூமியில்? தரை கீழே விழுவதுக்கு முன்னாடி டக்குன்னு பிடிச்சி என்ன பண்ணிச்சு, கொன்று போட்டுச்சு, சாப்பிட்டுச்சு. ஒரு சொட்டு ரத்தம், ஒரு சின்ன எலும்பு இல்லை, எல்லாம் நொறுக்கி போட்டுச்சு. துன்மார்க்கம் அங்கே பூமியில் இருந்தானா இருக்க முடிஞ்சுதான், பூமியில் வசிக்க முடிஞ்சுதான்? அந்த தரையிலே இல்லாத அளவுக்கு அது எங்கே போயிடுச்சுன்னா அந்த சிங்கங்களின் வாய்க்குள்ளே போய் விட்டார்கள். எத்தனை பேர், எத்தனை காரிங்க, இத்தனை பேர் போனாங்களே, அதில் ஒரு தொட்டு எலும்பு இருக்குது, ரத்தம் இருக்குதுன்னு சொல்ல முடிஞ்சுதான்? எல்லாரையும் காலி பண்ணிடுச்சு. இன்றைக்கு நீங்கள் துன்மார்க்கமாய் ஜீவிக்கக்கூடாது, துன்மார்க்கமாய் வாழக்கூடாது. துன்மார்க்கமாய் ஜீவித்தால் நீ பூமியில் வசிக்க முடியாது. ஆனால் நீதிமான இருந்துன்னா இந்த பூமியில் நிலைநிறுத்துவார், உன்னை நிலைநிற்க பண்ணுவார். ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். மோசே ஒரு நீதிமான், தேவனுக்கு உகந்த ஒரு மனிதன். இந்த மனிதனை அங்கே ஒரு அசைக்க ஒரு கூட்டம் வந்தது. ஆரோன் அங்கே பலிபீடத்தில் வைத்தார், அந்த பலிபீடத்தில் இருந்தார்கள். இந்த ஆரோனை என்ன பண்ணுறாங்க, ஒரு அசைக்குள்ளே கொண்டு வரத்துக்கு, நீ மட்டும்தான் இதை செய்யணுமா, உங்கள் கூட இருக்க ஆரோன் மட்டும்தான் இதை செய்யணுமா, இந்த காரியங்கள் நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, செய்யினாங்க. ஆனால் அந்த காரியங்கள் என்ன நடந்தது தெரியுமா? தேவன் என்ன செய்தார் தெரியுங்களா? ஒரு காரியங்களை தேவன் செய்தார். எந்த துன்மார்க்கமான கூட்டம் எழும்பி நீதிமான அசைக்கணும் பார்க்குதோ அன்று வந்து நின்னார். வந்து நின்றுட்டு வா, இங்கே வா, நில்லு அப்படின்னு வந்தார். வந்தவர் என்ன பண்ண தெரியுமா, தூப கலசை கொண்டு வா, கொண்டு வந்தார். போட்டாங்க, அங்கே எரியுது. எல்லாரும் கொண்டு வந்தாங்களா? கொண்டு வந்தாங்க. இப்போ மோசக்கிட்டக்கார், நான் என்ன செய்யணும் சொல்லி உங்களுக்கு. அப்புறம் அது சொல்கிறாரு, இந்த பூமியில் என்ன பண்ணோம், இவர்களுக்கு மரணம் பிடிக்கூடாது, உயிரோடு இவங்க என்ன பண்ணணும், பாதாளத்துக்கு போகணும். மோசே என்ன சொன்னாரோ அதை செய்யக்கூடாது. இப்போ பூமியில் வசித்தார்கள், அவர்கள் பூமி பிளந்தது, அவர்கள் பூமிக்கு ஆழத்தில் போய்விட்டார்கள், அவர்கள் பாதாளத்துக்கே போய்விட்டார்கள், பூமியில் வசிக்க முடியாதவர்களாக மாட்டாங்க. ஆனால் நீதிமான் ஆரோன் நிற்கிறார், நீதிமான் மோசே நிற்கிறார்,
நீதிமானாய் இருக்கிறவர்கள் நிற்கிறார்கள், நிலைத்து நிற்கிறார்கள், அசைக்கப்படாமல். இத்தனை பெரிய கூட்டம் 250 பேர் வந்து நின்று அசைக்கணும் பார்த்தாங்க, அசைக்க முடியாதபடிக்கு என்றைக்கும் நிலை நிற்கிறவர்களாய் மாறினார்கள். அவர்களை நிறுத்தினார். ஆனால் 250 பேர் பெரிய டீமாக வந்தோம், நாங்கள் அப்படி பண்ணோன்னே. அங்கே பாருங்க, துன்மார்க்கனை குறித்து வேதனை சொல்லுது, பூமியிலே வசிப்பதில்லைன்னு சொன்னாங்க. வசிக்க முடியாதபடிக்கு மாறிவிட்டார்கள். காரணம் என்ன? காரணம் என்ன புரியுதுங்களா உங்களுக்கு? நீ நீதிமானா இருந்தா உன்னை அசைக்க முடியாது. நீ துன்மார்க்கத்தில் வாழ்ந்தா நீ பூமியிலே இருக்க முடியாது. சங்கீதம் 16:8 நீங்க வாசிக்கும்போது பாருங்க, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இப்ப யார் ஒரு மனிதன் கர்த்தரை முன்பாக வைக்கிறானோ அவன் அசைக்கப்பட மாட்டான். இப்போ நீதிமான குறிச்சி என்ன பண்ண, அவன் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லைன்னு சொன்னார் பார்த்தீங்களா? இந்த நீதிமான் என்பவன் எப்பொழுதும் தேவனை முன்பாக வைக்கிறவன், தேவனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறவன், தேவனை முதலிடத்தில் வைக்கிறவன். எப்போ நீ பின்னாடி தூக்கி போனன்னு பார்க்குறியோ அப்போ முடிஞ்சு போச்சு வாழ்க்கையில். துன்மார்க்கன் பாருங்க, அதை விடு அப்படிங்கிற, அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்பான். அதனால தான் அவன் துன்மார்க்க ஜீவி. ஆனால் நீதிமான் என்பவன் எப்பொழுதும் முன்பாக வைக்கிற மனிதன், கர்த்தரை முன்பாக வைக்கிறவன். அதனால தான் கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைக்கிறேன், அவர் என்னுடைய வலது பாசத்தில் இருப்பார், நான் அசைக்கப்படுவது என்று வேதம். இப்போ உங்கள் வாழ்க்கையில் எங்கே முன்பாக வைத்திருக்கீங்க? தேவனை எப்படி வைத்திருக்கீங்க? தேவனை எப்படி தேடுங்க? இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் நீதிமான் சபைக்கு போகிறீங்க, எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணுமா இல்லையா? ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நல்லா சபைக்கு போயிட்டு வந்தேன், கடவுள் தேடுறேன், ஆனால் வந்து என் வாழ்க்கையில் உள்ள குறைவது. எப்போ நீ கர்த்தரை முன்பாக வைக்காமல் போறியோ அங்கேயே. கர்த்தரை முன்பாக எப்படி வைக்கணும்? அவர் சொன்ன வார்த்தையின்படி உன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கும். உன் ஜீவியம் மாற வேண்டும், உன் ஜீவியத்தில் ஆசீர்வாதம் உள்ளவனாய். இப்போ பாருங்க, அன்று தசம் வாங்க கொடுன்னு சொல்கிறார். அதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா? சம்பளத்தை வாங்கணுமா? நாமளே தின்ட்டு முடி. என்ன வந்து தெரியுமா? நீ கர்த்தரை முன்பாக வைக்க வேண்டும், நீ கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நடக்க வேண்டுமே. இப்போ கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறவனாய் மாறுகிறாய், கர்த்தரை விட்டு விலகுவனாய் மாறுகிறாய். அந்த ஒரு செயல் உன்னை எங்கே கொண்டு போகுது தெரியுமா? உன்னை துன்மார்க்க ஜீவியத்துக்கு நிறைய கொண்டு போயிடும். இப்போ கர்த்தருடைய வார்த்தையை மீறுகணும். கர்த்தர் சொல்கிறார், அதிகாலை என்னை தேடு. அப்படிலாம் தேட முடியுமா? கர்த்தரை எங்கே தூக்கி போடுற? தூக்கத்தை முன்பாக வைத்து கர்த்தரை பின்னாடி போடுற, பின்னாடி வைக்கிற. இது யாராக மாறுதுமா? துன்மார்க்க ஜீவித்துக்கு. கர்த்தர் சொல்லிட்டாருங்க, நான் காலைல எழுந்து உட்காருங்க, எனக்கு தூக்கம் பெருசு இல்லைங்க, அப்படி கர்த்தரை முன்பாக வைக்கிற மாதிரி நீ அசைக்கப்பட மாட்ட. உன் ஜீவியத்தில் உன்னை அசைப்பதுக்கு யாருமே இல்லை. கர்த்தர் உன் கூட இருக்கிறார், உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஒரு நாளும் உன் ஜீவியத்தில் கர்த்தரை முன்பாக வைக்க கற்றுக்கொள். கர்த்தர் உன் கூட வந்து பெரிய காரியங்கள் செய்கிறார். இப்போ உன் ஜீவியத்தில் நீ தேவனை எப்படி முன்பாக வைத்திருக்காய்? யோசிச்சு பார், சிந்தித்து பார். தேவனுக்கு உகந்தவனை என்னை மாற்றிக்கொள். கர்த்தர் உன்னை வழிநடத்த வல்லவர் இருக்கா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனை எந்த இடத்துல வைத்திருக்கிறோம்? எனக்கு முன்பாகத்தான் இருக்கிறாரா? உனக்கு முன்பாக இருக்குன்னா நீ அவருக்கு முன்பாக இருக்கிற, அவர் உனக்கு முன்பாக இருக்கிற ஒரு ஒன்றும் இல்லைங்க. உங்களுடைய வீட்டுக்கார் உங்களுக்கு முன்பாக இருக்கிறன்னா நீ ஏதாவது காரியங்கள் வேண்டாத பேசுவியா, பார்ப்பியா, கொள்ளுவியா? நல்லவங்களாக நடந்துக்கும். உன் மனைவி முன்பாக இருக்கன்னா ஏதாவது காரியங்கள் செய்வா? செய்ய மாட்டேன். உன் மனைவிக்கு, உன் கணவனுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன், உன் தகப்பனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். உன் தேவனுக்கு முன்பாக இருக்கன்னா உன் வாழ்க்கையை நீ எந்த அளவுக்கு மாற்றிக்கொண்டு பரிசுத்தமாக மாற்றிக்கொண்டு. தாவீது தன் வாழ்க்கையில் தேவனை முன்பாக வைத்து ஒரு நாளும் ஜீவித்ததுனால அவர் அசைக்கப்படாத ஒரு மனிதராய் காணப்பட்டார். தனக்கு முன்பாக எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதற்கு மத்தியிலே அசைக்கப்பட்டவராய் இருந்தார். உன் ஜீவியத்திலே அசைக்கப்பட்டவராய் மாறு. கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட அன்றே நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படுதல் என்ற வார்த்தையின் பிரகாரம் இந்த பிள்ளைகள் அசைக்கப்படாதபடிக்கு வாழ கர்த்தாவே நீர் ஆஸ்வதி. துன்மார்க்கன் பூமியில் வசிப்பதில் என்று வேதம் சொல்லிய பிரகாரமாக இவர்கள் ஏதாவது காரியங்களை துன்மார்க்கமாய் செய்தார்னா அன்றே இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாகத்தக்கதாய் செபிக்கிறேன். இவர்கள் நீதிமானை நடத்தும், நீதிமானுடைய பாதையில் நடத்தும். ஆசீர்வதி, இவர்களுக்கு துணையாயிரும், வழிநடத்தும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யப்பட்டதுக்காய் நன்றி செலுத்தும். ஆளுகை செய்யும். ஏசு கிறிஸ்துவமாய் செபங்களுக்கு நல்ல பிதாவே.